இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களின் இடைநிற்றல் சதவிகிதம் மிகவும் அதிகரித்திருப்பது மத்திய கல்வித்துறை அறிக்கை மூலம் தெரிய வந்திருக்கிறது என்று தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 2021-22 ஆண்டிலிருந்து மாணவர்களின் இடைநிற்றல் சதவிகிதம் தொடக்கப் பள்ளிகளில் 0-2.7 சதவிகிதமாகவும், நடுநிலைப் பள்ளிகளில் 0-2.8 சதவிகிதமாகவும், உயர்நிலைப் பள்ளிகளில் 4.47 சதவிகிதத்திலிருந்து 8.5 சதவிகிதமாகவும் அதிகரித்துள்ளது. தனியார் பள்ளிகள் நடத்தும் திமுகவினர் பணம் சம்பாதிக்க அரசு பள்ளிகளில் வகுப்பறை, குடிநீர், கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காமல் அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை முழுமையாக சிதைத்ததே இதற்கு முக்கிய காரணம். உலக தரம் வாய்ந்த கல்வியை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காமல் தமது கட்சிக்காரர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று திமுக அரசு கொண்டு வந்த வினோத கல்விக் கொள்கை தோல்வியடைந்த கல்விக் கொள்கை என்பது நிரூபணமாகியிருக்கிறது. ஏழை குழந்தைகளின் எதிர்காலத்தை கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாமல் கல்வியை வியாபாரமாக்கி நடுத்தர குடும்பத்தினர் மீது பெரும் கடன் சுமையை திணித்திருக்கிறது திமுக அரசு. அடுத்து அமைய இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அரசு பள்ளிகள் இழந்த பெருமையை நிச்சயம் மீட்டெடுக்கும் என அண்ணாமலை கூறியுள்ளார்.